தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து செல்வதற்கு தமிழ்நாடு என பறவைகளின் சரணாலயமா என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பெருச்சாளியைப் போல கோபாலபுரத்தில் ஒளிந்து கொள்ளாமல் பறவையைப் போல பாசமாக தங்களை பார்க்க தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வருகிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா? தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம்? தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா? நாங்கள் என்ன இரண்டாந்திர குடிமக்களா? ஏன் இந்த ஓரவஞ்சனை? எப்படி உங்களால் ஓட்டு கேட்க வர முடியுது? நம்ம பொறுத்தவரை திராவிட மாடல் அரசு இந்த 3 ஆண்டுகள்ல ஏராளமான சாதனைகளை செஞ்சு கொடுத்த பெருமிதத்தோட உரிமையோட உங்ககிட்ட வாக்கு கேட்டு நிற்கிறேன். இன்று நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்றாரு, வேடந்தாங்கல் பறவையை போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்களாமா. ஐயா, ஒரு பறவையை போல பாசமாக எங்களை பார்க்க வர்றாங்க. நம்மிடம் அடைக்கலம் தேடுவதற்காக வர்றாங்க. நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வர்றாங்க. பெருச்சாளியை போல கோபாலபுரத்தில் வங்கிலே ஒளிந்திருக்கவில்லை. பெருச்சாளி மாதிரி கோபாலபுரத்தில் வங்கிலப்பூர் பறவையை போல வந்து நம்மிடம் சரணடைந்து நம்மை எல்லாம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார். அதனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வேடந்தாங்கல் பறவை என்று சொன்னால் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக்கொள்கின்ற முதலமைச்சர் அவர்களை, உங்களை போல ஒரு குடும்பத்திற்காக, ஒரு மகனுக்காக, ஒரு மருமகனுக்காக, ஒரு மகளுக்காக வேலை செய்யலீங்களே, 142 கோடி இந்தியர்களுக்காக வேலை பார்க்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.